பார்வதி வீட்டுக்கு போனோடனே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து உள்ளே வா 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 அப்படிங்கிறாங்க. அப்புறம் போய் உட்காந்துட்டு, முத்து காப்பி குடிக்கிறியாடா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, இது உங்களுக்கே நல்லா இருக்கு அத்தை. உங்களை எத்தனை டைம் வந்து என் பொண்டாட்டி நம்பி இருக்கிறா, அவள் மேலேயே வந்து நீங்கள் வந்து பழியை சுமத்துறீங்க அத்தை அப்படின்னு சொன்னோடனே, டேய் நான் சொல்லடாடா இல்லைடா அப்படிங்கிறாங்க. அப்போனா எப்படித்த நீங்கள் பழி சொல்லாமல் என் பொண்டாட்டி மேலே வந்து பழி யார்த்த சொன்னது அப்படிங்கிறவனு, இல்லைடா அது எல்லாமே வந்து உங்கள் அம்மா தான்டா சொன்னது, நான் எதுவுமே பேசலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் கொஞ்சம் வந்து சாந்தமாகறாரு. சாந்தமானதுக்கப்புறமேட்டு என்னதான் நடந்துகிட்டு இருக்குது. சின்ன வயசுலேருந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக இருப்பேன். சின்ன வயசுலேருந்து நீங்களும் என் மேலே பாசமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படி செஞ்சிருக்க மாட்டேங்கன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் உள் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. சரி காசு எப்படி உங்கள் காசு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 லட்சம் காணாமல் போனது உண்மைதான்டா, அது ஏன் காசுன்னு இழுக்கிறாங்க. அத்தை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க, இது ஏன் காசு இல்லைடா உங்கள் அம்மா காசாண்டா அப்படின்னு. அன்றைக்கி எப்படி அத்தை எங்கள் அம்மாவுக்கு 2 லட்சம் கிடச்சிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அது வந்து அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னோடனே, அதாவது சத்யா கேஸில் வந்து நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்குறக்காண்டி அந்த மக்கள்கிட்ட இருந்து அவங்க வந்து 2 லட்சம் வாங்கி தான் வந்து அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவருக்கு ரொம்ப வந்து ஒரு ஷாக் ஆகிடுச்சு. உடனே நான் அத்தை இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு வந்தோடனே முத்து நெல் அப்படிங்கிறாங்க. இடத்தை நான் அப்புறம் வாரம் தான் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு வந்தோடனே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமாட்டு வந்து மீனாட்ட பேசுகிறாரு. மீனா தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். மீனா தான் வந்து 2 லட்ச ரூபா வந்து வாங்கி என்ன பண்ணியிருக்கிறான்னா, அந்த வீட்டிலேருந்து காசாக எடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பக்கத்துக்கு பழி வந்து குற்றம் சாட்டுறாரு. வீட்டில் இருக்கவங்க ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறது, மீனாவே வந்து முத்து வந்து பழி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு இருந்தோன்னே அன்றைக்கி விஜயாவும் திரும்பியும் சொல்கிறா, ஆமாம் இந்த குடும்பம் இந்த கேவலமான குடும்பத்துலேருந்து வந்தவதானே இவா, அதனால் இந்த புத்திகளுக்கு இப்படி தான் போக முடியும். மீனா மேலேயும் வந்து திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து பழியை சுமத்துறாங்க. சுமத்தினக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு மீனா வந்து திரும்ப அழுகுறாங்க. பத்தியா முத்துவே வந்து மீனாவை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுவான். ஆனால் வந்து முத்துவே இப்போ வந்து மீனா மேலே பழியை போடுறான். அந்தளவுக்கு நடந்துக்கிட்டவா மீனா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்ட அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா வந்து ரொம்ப ஸ்டன்னாக வர்றாரு. என்னடா முத்து யோசிச்சு தான் பேசுறியா இல்லை யோசிக்காம பேசுறியா, என்ன நீயே பொண்டாட்டி திட்டுற, என்னடா உனக்கு என்ன புத்தி கலந்து போச்சா, மர கலந்து போச்சா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு அப்புறமேட்டு அன்றைக்கி அவங்க வந்து நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இதில் சொல்கிறக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா திரும்பியும் மீனா ஆள்றாங்க. அப்புறம் திரும்ப வந்து சுருதி எல்லாருமே பிடிச்சி திட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹிணி மட்டும் கொஞ்சம் தெனாவட்டா கொஞ்சம் சிரிப்போடு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன் நான் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறதுக்கு வேண்டி ஒருத்தங்க 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே விஜயாவுக்கு வந்து பேந்தமே தான் முடிக்கிறா. விஜயா முடிஞ்சோன்னா அப்புறம் வந்து இவர் வந்து பார்க்குறாரு. என்னடா நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொன்னோடனே, அப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து மீனா வந்து நான் வந்து குற்றவாளின்னு சொல்கிறேன். மீனா வந்து உள்ளத்துக்கு போகிறதுக்கு அப்பா விஜயா வந்து அம்மா மீனா மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க போலீஸில். ஸோ போலீஸில் கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து நான் வந்து மீனா வந்து வெளியே தூக்கி இருந்துட்டேன். இல்லை திரும்பியும் வந்து இப்போ வந்து அம்மா மேலே நான் வந்து கோர்ட்டில் வந்து போலீஸில் கேஸ் கொடுக்குறேன். போலீஸில் கேஸ் கொடுக்கும்போது அம்மாவை வெளியெடுக்கிறதுக்கு நீங்கள் ஏன்டேருந்து 2 லட்ச ரூபா வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படிடா வாங்குவேன், ஆனால் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. யார்டா வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா தான் அந்த 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. சதியாவை வந்து வெளியெடுக்கிறதுக்கு வக்கீல்கிட்டேருந்து வாங்கின பணம் தான் அந்த 2 லட்ச ரூபா. அதை தான் வந்து இப்போ காணாமல் போச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க. இது கூட உங்களுக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த உடனே வந்து அண்ணாமலை ரொம்ப கோப்பட்டு விஜயா பார்க்குறாரு. விஜயா பார்த்தோன்னே, என்ன விஜயா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பிள்ளைங்க, அவங்கள்ட்டே வந்து காசை வந்து நீ வாங்கி எதுவுமே தெரியாமல் நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அன்றைக்கி எல்லாருமே ஷாக்காக வராங்க. இனிமேல் நீ வீட்டில் இருக்க வேண்டாம், வெளியே போ அப்படிங்கிறாங்க. அப்புறம் உடனே வந்து விஜயா வந்து அழுகிறாங்க. மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் அழமாட்டாங்க. அதுக்கப்புறமாட்டு சரி அப்புறம் அந்த 2 லட்ச ரூபா வச்சுருந்தேன், அந்த 2 லட்ச ரூபா காணாமல் போச்சுல, அந்த 2 லட்ச ரூபா யார் எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னோடனே ரோகிணி பக்கம் வந்து திரும்பும்போது ரோகிணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பேந்தமாக தான் முடிக்கிறாங்க. நம்ம 2 லட்ச ரூபா எடுத்தது வந்து தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து ஒரு முடிவுக்கு வராரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நடக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து முடிவு கட்டுறதுக்கு வந்து ஒரே வழி தான். என்ன பண்ணணும்னா வந்து விஜயை வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே வந்து இதை வந்து யாருமே வந்து ஒத்துக்க மாட்டேங்காங்க. ஒத்துக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து திரும்ப விஜயா வந்து ரொம்ப அப்செட்டில் அப்படியே உட்காந்துருந்தாங்க. உட்காந்தவுடனே எல்லாருமே விஜயா பக்கம் போகிறாங்க. விஜயா பக்கம் போனவுடனே விஜயா வந்து எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தண்ணி கோரி கொடுக்குறாங்க. தண்ணி கோரி கொடுத்ததுக்கு ஒருபாட்டு தான் வந்து
தெரியுது யார் என்ன பண்ணுறா அப்படின்னு. தேங்க்யூ.